அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 16 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: சொத்து பத்திரம் பதிவு செய்யப்பட்ட ஒரே நாளில் வில்லங்கச் சான்று பெறும் புதிய வசதி அறிமுகம். பதிவுத்துறை அதிகாரிகள் தகவல். பதிவு முடிந்த நாளிலேயே பத்திரம் கிடைக்கும் முன்பு வில்லங்கச் சான்றிதழை சம்பந்தப்பட்ட நபருக்கு மொபைல் ஃபோன் வாயிலாக அனுப்பும் புதிய நடைமுறையை பதிவுத்துறை அறிமுகப்படுத்தி உள்ளது. அந்த குறுஞ்செய்தியில் இருக்கக்கூடிய இணையதளத்த லிங்கை கிளிக் செய்தால் அந்த சொத்துக்கு சமீபத்தில் செய்த பரிமாற்றம் பற்றிய வில்லங்க சான்றிதழை இலவசமாக பெற முடியும். இந்த சான்றிதழின் இணைப்பு 30 நாட்கள் வரை செல்லுபடியாக இருக்கும். மக்கள் இதனை சொத்து வரி, மின்சாரம் மற்றும் நீர் இணைப்பு பெயர் மாற்றங்களை செய்ய பயன்படுத்தவும் முடியும். இரண்டாவது அறிவிப்பு: +2 தேர்வு முடிவு வெளியான நிலையில் பல மாணவ மாணவியர் மறுகூட்டல் மறு மதிப்பீட்டுக்கு விண்ணப்பித்திருந்தனர். அவர்களின் மதிப்பெண் மாற்றம் உள்ள மாணவ மாணவியரின் மதிப்பெண் பட்டியல்கள் 23ஆம் தேதி பிற்பகல் இன்று dge.tn.government.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட உள்ளது. இந்த பட்டியலில் இடம்பெறாத மாணவ மாணவியரின் விடைத்தாள்களில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு வாரமாக இந்த வாரம் அனுசரிக்க வேண்டுமென ஜூன் 23 முதல் 27ஆம் தேதி வரை அனுசரிக்க வேண்டுமென பள்ளி கல்வி இயக்குனர் உத்தரவிட்டிருக்கிறார். நான்காவது அறிவிப்பு: 2025-26ஆம் கல்வி ஆண்டிற்கும் அனைத்து வகை ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வினை நடத்த திட்டமிடப்பட்டும் உள்ளது. மாறுதல் கோரும் விண்ணப்பங்களை 25/6/2025 அன்று மாலை 6 மணி வரை எமிஸ்-இல் இணையதளத்தில் பதிவேற்றம் மேற்கொள்ளலாம் எனவும், ஒவ்வொரு ஆசிரியரும் மாறுதலுக்கான விண்ணப்பத்தினை விண்ணப்பிக்கும் போது எமிஸ் இணையதளத்தில் தங்களுக்கென ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள இண்டிவிஜுவல் லாகின் ஐடியை பயன்படுத்தி எமிஸில் வெளியிடப்பட்டுள்ள மாறுதல் கோரும் படிவத்தில் உரிய விவரங்களை பதிவேற்றம் செய்திடல் வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: தமிழ்நாடு அரசு அறிவிப்பின்படி கிண்டி ரேஸ்கோர்ஸ் பூங்காவாக மாறுகிறது. விரிவான திட்ட அறிக்கை மற்றும் வடிவமைப்பு தயார் செய்ய தமிழ்நாடு அரசு டெண்டரும் கோரியுள்ளது. ரேஸ் கிளப்பிடமிருந்து மீட்கப்பட்ட 118 ஏக்கரில் பிரம்மாண்ட பசுமை பூங்கா அமையும் உள்ளது. 4832 கோடி மதிப்பு நிலத்தில் பசுமை பூங்கா அமைக்கப்படும் எனவும் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அறிவிப்பும் வெளியானது. ஆறாவது அறிவிப்பு: தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் 7 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலையானது இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் எனவும், சென்னையில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கும் வாய்ப்புள்ளது. ஏழாவது அறிவிப்பு: கீழடி மற்றும் பிற அகழ்வாராய்ச்சி இடங்களுக்கு பள்ளி மாணவ மாணவிகளை அழைத்து செல்ல உள்ளோம் என அமைச்சரான அன்பில் மகேஷ் தெரிவித்தும் இருக்கிறார். அனைவருக்கும் கல்வி உரிமை திட்டத்தின் கீழ் தமிழகத்துக்கு கடந்த 3 ஆண்டுகளாக 586 கோடி நிதியை ஒன்றிய அரசு வழங்க வேண்டியுள்ளது. அதற்காக துறை சார்ந்த ஆலோசனை கூட்டம் ஜூன் 23ஆம் தேதி இன்று நடைபெறவும் உள்ளது. அதன் பின்னர் முதல்வரிடம் ஆலோசனை பெற்று நீதிமன்றத்தில் நிதியை பெற வழக்கு தொடரவும் உள்ளோம். எட்டாவது அறிவிப்பு: தற்பொழுது சட்டப்பூர்வமான கிளியரிஃபிகேஷன் நிறைவடைந்ததை அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் சித்தா பல்கலைக்கழக மசோதா சட்டமன்றத்தில் மீண்டும் நிறைவேற்றியதற்கு பிறகு சம்பந்தப்பட்டவர்களின் ஒப்புதல் பெற்று நிச்சயமாக தமிழ்நாட்டில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் வந்தே தீரும் என அமைச்சரான மா. சுப்பிரமணியன் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ஒன்பதாவது அறிவிப்பு: இஸ்ரேல், ஈரான் நாடுகளில் உள்ள தமிழர் விவரங்களை பெற்று உடனே உதவிகளை வழங்க முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். டெல்லியில் தமிழ்நாடு இல்லத்தில் இஸ்ரேல், ஈரானில் உள்ள தமிழர்களுக்கு உதவ டெல்லியில் 24 மணி நேரமும் இயங்கும் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது எனவும், தொலைபேசி எண்கள் கீழ்கண்ட தொலைபேசி எண்களும் வெளியிடப்பட்டுள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது. 10வது அறிவிப்பு: 2025ஆம் ஆண்டின் UPSC முதுநிலை தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கு முதன்மை தேர்வுக்கு பயிற்சி மேற்கொள்ள ஏதுவாக தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் கீழ் இயங்கி வரும் நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவின் வாயிலாக 25,000 ரூபாய் நேரடியாக மாணவர்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். ஊக்கத்தொகையை பெறுவதற்கு நடப்பு ஆண்டில் 2025இல் UPSC முதுநிலை தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் இந்த இணையதளத்தில்
கொடுக்கப்பட்டிருக்கும் அறிவிக்கையை படித்து பார்த்து 21ஆம் தேதி முதல் 2/7/2025 வரை விண்ணப்பிக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. 11வது அறிவிப்பு. கோழி பண்ணைகளில் ரேஷன் அரிசி பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஐஜியான ரூபேஷ்குமார் மீனா தெரிவித்திருக்கிறார். குடிமைப்பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வுத்துறை ஐஜியான ரூபேஷ்குமார் மீனா நாமக்கலில் அளித்த பேட்டியில், தமிழ்நாட்டில் ரேஷன் அரிசி கடத்தல் குறைந்துள்ளது எனவும், கடத்தல் வழக்கில் 56 பேர் மீது குண்டாஸ் பாய்ந்துள்ளது எனவும், நடப்பாண்டில் 1 கோடி மதிப்புள்ள 878 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது எனவும் அவர் கூறியிருக்கிறார். 12வது அறிவிப்பு. 2025-26ஆம் கல்வியாண்டு பிஎட் மற்றும் முதுநிலை மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கப்பட்டுள்ளது. விருப்பமுள்ளவர்கள் tngasa.in என்ற இணைய முகவரியில் ஜூலை 9ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பித்தவர்களுக்கான தரைவரிசை பட்டியலானது ஜூலை 18ஆம் தேதி வெளியிடப்படும். ஜூலை 21ஆம் தேதி முதல் 25ஆம் தேதிக்குள் விருப்ப கல்லூரியை தெரிவு செய்யலாம். ஜூலை 28இல் இட ஒதுக்கீடு ஆணை வெளியிடப்படும். மாணவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள ஆணையை தங்களுடைய ஐடி மூலமாக iwiasc.ac.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவிறக்கம் செய்து ஜூலை 4ஆம் தேதிக்குள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள கல்லூரியில் சேர வேண்டும். ஆகஸ்ட் 6ஆம் தேதி முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகளும் தொடங்கும். 13வது அறிவிப்பு. MBBS, PDS ஆகிய இளநில மருத்துவ படிப்புகளுக்கு வருகிற 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என மருத்துவ மாணவர் சேர்க்கைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் மாற்றுத்திறனாளி பிரிவின் கீழ் விண்ணப்பம் செய்யும் மாணவர்கள் ஏற்கனவே தங்களிடம் உள்ள மாற்றுத்திறனாளிக்கான சான்றிதழ்களையும் கொண்டு விண்ணப்பிக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. 14வது அறிவிப்பு. ரேஷன் கடைகளில் இனி ஒருமுறை கைவிரல் ரேகை பதிவு செய்தாலே பொருட்களை வழங்கும் வகையில் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. தமிழகத்தில் உள்ள ரேஷன் அட்டைகளில் பொருட்கள் விநியோகம் செய்யும் போது ஒன்றிய அரசு திட்ட அரிசிக்கு ஒரு முறையும், மாநில அரசு திட்ட அரிசிக்கு பொருட்களுக்கு ஒரு முறையும் என மொத்தம் 2 முறை ரேஷன் அட்டைதாரர்கள் கைவிரல் ரேகை பதிவு செய்ய வேண்டும். இதனால் பொருட்கள் விநியோகம் செய்வதில் பெருமளவில் காலவிரியமும் ஏற்பட்டு வந்தது. இனி பொருட்கள் வழங்க ஒரே ஒரு முறையே கைவிரல் ரேகையோ அல்லது கண் கருவிழி பதிவு செய்தாலே போதும் என்ற வகையில் மின்னணு விற்பனை இயந்திரத்தில் மாற்றம் தற்போது செய்யப்பட்டும் உள்ளது. 15வது அறிவிப்பு. கொரோனா தொற்று வீரியம் இல்லாததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவையில்லை என அமைச்சரான மா. சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். மேலும் வீரியம் இல்லாததால் கொரோனா தொற்று வந்தாலும் கூட 2 அல்லது 3 நாட்களிலேயே சரியாகிவிடும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். கடைசியாக 16வது அறிவிப்பு. தற்காலிகமாக நியமிக்கப்படும் ஆசிரியர்கள் அனைவருமே கட்டாயம் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. பள்ளி மேலாண்மை குழு மூலமாக இந்த நியமனங்களும் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த 16 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.